Hi, hello, welcome back to my channel. நான் உங்க ஷேடோ. This is அண்ணன் மாறன். என்னடா ஆன்லைன் தானே பாக்குறீங்க? அண்ணன் கொஞ்சம் என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாரு ஒரு ஃபங்க்ஷனால. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கியூட் ஏஞ்சலுக்கு பர்த்டே. பர்த்டே 23ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு உங்களோட சேனலில் வீடியோ எடுத்து போடுங்க. ஸோ அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நமக்கு பர்த்டேக்கு வந்து அண்ணன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே வந்து அவங்க என்னை கடையில் வந்து கதற விடுவாங்க. இப்போ இந்த வீடியோலாம் எடுத்து போகிறப்ப ஏகப்பட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ நானும் ப்ரிப்பேராக பதிலாம் ரெடி பண்ணிட்டு போகிறேன் அவங்களை ஈவனை சமாளிக்கிறதுக்கு. பார்ப்போம் எப்படியெல்லாம் கேட்க போறாங்க, எப்படியெல்லாம் நம்ம அளவிட போறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் இருந்தீங்க லைக்கு ஷேர் தட்டி விட்டு அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணி பாருங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வேற லெவலாக இருக்க போது. இருக்கிறதுலே ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த கிட்ஸுக்கு வந்து நான் ப்ரைஸ் கிஃப்ட் சூஸ் பண்ணுறது தான் இருக்குது ரொம்ப டஃப்பான விஷயம். என்னைய பேர் தம்பி. ஸோ நம்ம போயிட்டு ஒரு அழகான கியூட்டான டெடிபியர் சரிங்களா, நமக்கு மனசு பிடிச்சப்போ ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கிஃப்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே வந்து இந்த அழகான ஒரு ஹாட் சாக்லேட் சரிங்களா, நிறைய பேருக்கு நான் அந்த சாக்லேட் வந்து கிவ்வே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அன்பான சரிங்களா இந்த இதே சாக்லேட் வந்து அவங்கள்ட்ட கொடுப்போம். ஸோ முதல்ல கிஃப்ட் கொடுக்காம இந்த சாக்லேட் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சாக்லேட் கொடுத்தோம்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இவங்க தான் இந்த பர்த்டே பேபி, பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ. போதுமா கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஏதோ என்னால முடிஞ்சது. ஓகேவா? போதுமா? வேலை பார்க்கும்போது செம்மையா கேள்வி கேட்பாங்க. ஒரு டீச்சரு என் தங்கச்சி மாதிரி என்னை கேள்வி கேட்பாங்க, ஓவரா வாயடிப்பாங்க. இப்ப கேமரா பார்த்தோம்னா சைலண்டா இருக்காங்க. பார்க்க சைலண்ட் தான், ஆனா பக்கா வைலண்ட். என்னைய பேரண்ட்ஸோட ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கிஃப்ட் எடுத்து அந்த கொடுத்து அவங்க வந்து வேற லெவல் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் கருப்பு கலர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் வேற கலர் தான் வாங்கிறத சரிங்களா. நீங்களே பார்த்துருப்பீங்க, பிங்க் கலரு, லைட் பிங்கு. ஸோ அந்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா வாங்க. சரி கிஃப்ட் கொண்டாந்துட்டேன் சரியா. பிளாக் கலர் பிடிக்காதா? என்ன கலரு? என்னைய பேரண்ட்ஸோட ஃபேமிலி. ஸோ இந்த கிஃப்டை நாம அவங்களுக்கு கிவே பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அவங்க பேரே தெரியாது. நான் வச்சிருக்க நிக் நேம் வந்து அக்கா, என்னோட அக்கா. நான் யாரு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய அக்கா எவ்வளவு பெரிய தம்பி சரிங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய கிட்ஸு நிறைய குழந்தைங்களை ஹாப்பினஸ் படுத்த நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த லைக்கு ஷேரு கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றியா? பாவம் பொழைச்சி போட்டேன். ஸோ எங்கள் அக்காவே சொல்லிட்டாங்க, மலேசியாவோட ஒரு பெரிய அக்கா. நம்ம ஊரில் எப்படி தூள் சொன்னாக்கோ அது ஒரு மலேசியா அக்கா. இவங்க சொன்னாங்கன்னா மலேசியாவில் டோட்டல் இந்த சிங்கப்பூர்லேயே கட்ட 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 நாடும் அந்த அளவுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா எப்படா லீவ் விட்டான்னு சொல்லி எல்லாம் பேக் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அன்னைக்கு அழுதுட்டு வராங்க, என்னன்னு கேட்டால் ஸ்கூல்லையோட முடியுது அப்படின்னு. ஸோ கேட்ட வரைக்கும் என்னன்னா, இவங்க ரொம்ப படிப்பாளியா சரிங்களா, லைஃப்ல கண்டிப்பாக ஒரு பெரிய ஆஃபீஸராக அவங்க போவாங்க. இவங்களோட ஆதரவு நமக்கு வேணும். மலேசியாவில் இருக்குன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நம்ம இதில் சிஎம்ஏ ஒரு அரசியல் ரேஞ்சுக்கு போனால் கூட நம்மளை கொஞ்சம் ஆதரிச்சு வச்சுக்கணுமா இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து வச்சு பார்த்துக்குவோம் சரிங்களா. இந்த கிஃப்ட் உனக்காக கொடுத்துரும். கிஃப்ட் பிடிச்சிருக்கா? என்ன பண்றது, நீ ஒட்டு கேட்டுட்ட, அதனால வந்து எக்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. பாய்.